இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேட் கேர்ளுங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேட் கேர்ளுங்கிற படத்தில் நடிச்சிருக்க இந்த ஹீரோயின் பார்த்திங்கன்னா, ஒரு சைடாக பார்க்குறக்கு நம்ம ஸ்ருத்திகாசனோட தங்கச்சி ஆட்டமும் இருக்காங்க. அப்புறம் லைட்டாக அவங்க கண்ணை பார்க்கும்போது ஸ்ருத்திகாசன் ஆட்டமே இருக்காங்க தான் சொல்லலாம். அப்புறம் லைட்டாக ஒரு முஸ்லீம் பொண்ணாட்டம் இருக்காங்க, ஒரு கரீம்பாயோட பொண்ணாட்டம் இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்படி எதனால் அந்த படத்துக்கு வந்து பேட் கேர்ள்னு வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சந்தோஷமாக ஜாலியாக இருக்க ஒரு நல்ல பொண்ணு, அதாவது குடும்ப குத்து வழக்காக இருக்க ஒரு பொண்ணை வந்து வழக்கம் மூலமாக ஸ்கூல் வந்து போயிட்டுருக்கு. அப்படி ஸ்கூல் போயிட்டுருக்கும் வரும்போதும் பார்த்திங்கன்னா வந்து வழக்கம் போல் எல்லாருக்கும் வர மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்க பொண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி கிளாஸ் லீடராக இருந்தாலும் சரி, அவங்க லவ் பண்ணும்போது வந்து இதுக்கும் வந்து லவ் பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்து ஒரு க்ரியேட் ஆகுது. அந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகி நம்ம பண்ணால் எல்லா கேர்ள்ஸும் நினைக்கிற மாதிரி தான், நம்ம லவ் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, கட்டிக்க போகிற ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, நல்லா கெத்தாக இருக்கணும், அவன் தான் வந்து டாப் நம்பர் 1 இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்துலேயே வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து இவங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா படிப்பில் ஸ்கோர் பண்ணாட்டியும், நல்லா படிக்காட்டியுமே வந்து அவங்க ஒரு நல்ல பிள்ளையாக வந்து இருந்தாங்க. நல்ல பிள்ளையாக இருந்திருக்கும் போதும் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையாக வந்து இருந்தாங்க. ஆனால் இடையில என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது பையன் வந்தோன்னே இவங்களோட ரூட்டே வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே லவ் பண்ணுறாங்க, நம்ம மட்டும் லவ்வே பண்ணாமல் இருக்கோமே, சிங்கிளாக இருக்கோமே அப்படின்னு வந்து தோண ஆரம்பிக்குது. இப்படி நல்ல பொண்ணாக இருந்த பொண்ணை வந்து லவ்வுங்கிற அந்த வளைவில் வந்து மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு பையனும் சரி, அப்புறம் அவங்க வீட்டில் பேச்சு கேட்காம வெளியில் போய் தங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றியும் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு பின் விளைவுகள் வந்து அதிகமாகவே வருதுன்னு சொல்லலாம். அந்த பின் விளைவுகளால் வந்து அவங்க லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு கதை பின்புலத்தில் தான் வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க டூர் போகும்போதும் சரி, கிளாஸில் இருக்கும்போதும் சரி, இந்த மற்றவங்க லவ் பண்ணுறது வந்து அட்ராக்ட் ஆகி இவங்களும் வந்து லவ் பண்ணணுங்கிற அந்த பிம்பம் வந்து தோன்றி, இதெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து தெரிஞ்சு என்ன காரியடி பண்ணிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி வீட்லேயே வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கத்தல் எல்லாமே எதுவுமே வந்து தாங்க முடியாமல், அவங்களால கண்ட்ரோல் ஆக முடியாமல், நான் வந்து சுதந்திரமாக தான் இருப்பேன், பெண்கள்லாம் சுதந்திரமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபெமினிசம் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் வந்து பண்ணிக்கோங்க, ஆனால் நான் என் இஷ்டம் போல் தான் இருப்பேன், நான் எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்க முன்னாடி தான் போவேன், யாரை கட்டணும் அவனை தான் வந்து கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சுதந்திரமாக வாழ தொடங்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்தில். அப்படி வாழ தொடங்கும் போது பார்த்திங்கன்னா, அவங்க என்னென்ன எஃபெக்ட் எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்கிறாங்க. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா வந்து காலேஜ் போகிறாங்க. காலேஜ் போனதுக்கப்புறம் வந்து டிகிரி வாங்குறாங்களா இல்லையா, அப்புறம் இவங்க வெளியில் போய் சுற்ற ஆரம்பித்த பையனும் சரி, அப்புறம் அந்த பையனோட சேர்ந்து அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து கதையை வந்து அமைச்சிருக்காங்க. அப்பா அம்மா சொன்னது வந்து சரியா, இல்லாட்டி வந்து நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு பிடிச்சவனோட போனது வந்து சரியாங்கிறத வந்து கதையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குட் கேர்ள் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேட் கேர்ளாக மாறினாங்கிறத வந்து அந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. இது அருவி படம் பார்த்துருப்பீங்க. அருவி படத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அருவி படம் வந்து நல்லா க்ரியேட்டிவிட்டியாக டிஃப்ரெண்ட்டாக வந்து எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த டேரக்டரும் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொண்டு போயிருக்காங்க. இது பேட் கேர்ள் வந்து எப்படி உருவானது அப்படிங்கிறத வந்து காட்டுற கதையாக தான் இந்த படத்துக்கு வந்து பேட் கேர்ள்னு வந்து வச்சுருக்காங்க. நல்ல பொண்ணாக, அப்பாவியான பொண்ணாக, ஒன்றுமே தெரியாத பொண்ணு கூடயும் மற்றவங்களோட சுற்றி இருக்கும்போதும் கூடயும் மற்றவங்க லவ் பண்ணுறது பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணும் லவ் பண்ணும், அப்புறம் அந்த பொண்ணும் கெட்டு போகும் அப்படிங்கிறத வந்து இந்த பேட் கேர்ளுங்கிறத படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது என்னோடய ஒப்பீனியன் மட்டும் தான் சொன்னேன். உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.